இரண்டாவது பாருங்கோ, இரண்டாவது திறமையை கேட்கின்றார். அது என்ன திறமையாக இருக்கும்? திறமை எப்போ தெரியுமா வெளிப்படும்? ஆணவம் அதிகமாக இருக்கும்பொழுது தான் திறமை வெளிப்படும். ஏன்? நான் ஒரு பெரிய பேச்சாளர், நான் ஒரு பெரிய எழுத்தாளர் என்ற கர்வம் ஒருவரிடத்திலே வரும்பொழுது அந்த எழுத்து என்பது திறமையாக பார்க்கப்படும் இல்லையா? வாஸ்தவமா இல்லையா? அப்போ இவர் இந்த இடத்துல திறமையை கேட்கிறார் பாருங்க. இதில் எவ்வளோ அழகு பாருங்க. தமிழை பற்றியும் முருகனை பற்றியும் பிரிக்காமல் நம்ம நாள் முழுக்க பேசலாம். கேட்க தான் ஆள் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இரண்டாவது திறமை என்ன சொல்லுகின்றார் பாருங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார், யாசன் கேட்கிறார். முதல்ல கேட்க வேண்டான்னு இயல்பை கேட்டார். திறமையாக எதை சொல்லுகிறார்? யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டால் இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமையை கொடு முருகா என்று கேட்கின்றார். ஒருத்தர் வந்து கேட்டுட்டார், நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்க. இல்லைன்னு சொல்லாமல் நான் என்ன பண்ணணும்? அப்படியே எடுத்து கொடுத்துடணும். அது ஏன் எப்போ எடுத்து கொடுப்போம்? ஏன் நாங்கள் திறமையாக சொல்லுகின்றார் அந்த இடத்துல? ஏன்னா கொடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல, விடுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. அதுக்கு நாம் திறமையுடன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? பொறுமையாக எல்லாத்தையும் விட முடியும். அப்போ யாராவது ஒருத்தர் வந்து கேட்டால் இல்லை என்று சொல்லாத இடுகின்ற திறமையை கொடு முருகா என்று இரண்டாவதை கேட்கின்றார்.